5 வருடங்களுக்கு முன் தொழிலதிபர் ராஜ் தன் கார் விபத்தில் இறந்தார். போலீஸ் வழக்கை மூடியது. மனைவி பிரியா கணவர் இறந்த சோகத்தில் வாழ்வது போல நடித்தார். ஆனால் ஒருநாள் ராஜ் பயன்படுத்திய பழைய லேப்டாப்பில் இருந்து பிரியாவுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. மெசேஜ்: நான் உனக்காக காத்திருக்கிறேன். கிணற்றுக்கு அருகில் அதிர்ச்சியில் உறைந்த பிரியா லேப்டாப்பை ஆய்வு செய்தார். ராஜ் தான் இறப்பதற்கு முன் உருவாக்கிய ரகசிய AI புரோகிராம் அது. அந்த AI ராஜின் கடைசி நாட்களின் குரல் பதிவுகள், நினைவுகள் ஆகியவற்றை சேகரித்து தானாகவே மெசேஜ் அனுப்பும்படி வடிவமைக்கப்பட்டிருந்தது. டெஸ்ட்: AI அனுப்பிய மெசேஜ் உண்மைதான். கிணற்றுக்கு அருகில் ஒரு ரகசிய புதைகுழி இருந்தது. அங்கு தோண்டிய போது ராஜ் இல்லை. ஆனால் அங்கிருந்த பெட்டியில் இன்னொருவனின் சடலம். அது பிரியாவின் முதல் கணவனின் சடலம். அதிர்ச்சி: பிரியா 5 வருடங்களுக்கு முன் தன் முதல் கணவரை கொன்று ராஜுடன் குடும்பம் நடத்த வந்தாள். ராஜ் இந்த இரகசியத்தை தெரிந்து கொண்டார். ஆனால் AI சிஸ்டத்தில் இருந்து ஒரு குரல் பதிவு இறுதி உண்மையை உடைத்தது. ராஜ்: நான் உன்னை கொல்லல பிரியா. நான் புதைச்சது அந்த சடலத்தை மட்டும். உண்மையில் பிரியா இருவரையும் கொல்லவில்லை. அவள் முதல் கணவனை கொன்றபோது ராஜ் அதை மறைக்க உதவினார். ஆனால் பிரியா இப்போது ராஜை கொன்றாள். ராஜின் உடலை வாட்டர் டேங்கின் அடியில் புதைத்தாள். ராஜ் தான் இறப்பதற்கு முன் AI மூலம் பிரியாவின் முதல் கொலையின் ஆதாரத்தை கிணற்றருகே மறைத்து பழிவாங்க திட்டமிட்டார். லேப்டாப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பியது இல்லை, ஆவியா? 700 கோடி சொத்துக்கு பின்னால் எத்தனை சடலங்கள்?